இந்த வீடியோவில் வந்து இது என்சிஇஆர்டி சிலபஸ்ஸு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வசந்த் பாக்வான் ஹிந்தி புக்கு. இதில் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு லெசன் பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு போயம். வஹ் சிடியா ஜோ தான் இந்த போயமோட பேர். ஸோ எந்த சிடியா அது அப்படிங்கிறது தான் இந்த போயம் வந்து இந்த பறவையை பற்றினது தான். ஓகே, ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்ப்போம். வஹ் சிடியா जो चोंच मारकर दूध भरे जुंडी के दाने रुचि से रस से खा लेती है. அதாவது வஹ் சிடியா ஜோ எந்த பறவை வந்து அது சோஞ்ச் மார்க்கர், சோஞ்சுனா பீக்கு, அந்த பறவையோட பீக்கில் வந்து கொத்தி, எதை கொத்தி எடுத்துகிட்டு போகுது அது? தூது பரே ஜுண்டி கே தானே. ஜுண்டி கே தானேனா, ஜுண்டின்னா சோளம். ஓகேயா, இந்த சோளம் தானியங்கள் இருக்குல்ல, சோளத்தோட தானியங்கள் ஜோவார்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது வந்து அது பார்த்திங்கன்னா அது உள்ளே வந்து தூது பரே, அதாவது அது உள்ளே வந்து பால் இருக்கும், அது உள்ளே வந்து மில்க் ஃபில்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த பால் உள்ளே இருக்கு, பால் என்ன அது அதை நசுக்கி பார்த்தாலே வந்து உங்களுக்கு அதில் வந்து பால் வர்றது தெரியும். ஓகே, ஸோ மில்க் ஃபில்டு சோளம் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சோஞ்ச் மார்க்கர், அதை பீக்கில் வந்து கொத்தி ருச்சி சே ரஸ்ஸே, ரசிச்சு காலேத்தி ஹே, சாப்பிடுமோ. வ சிடியா ஜோ எந்த பறவை அது தன்னுடைய பீக்லேயே வந்து இந்த பால் ஃபுல்லாக இருக்கிற சோளம் சீட்ஸை வந்து கொத்தி கொத்தி ரசித்து சாப்பிடுதோ. வ சோட்டி சந்தோஷி சிடியா, அந்த சின்ன சந்தோஷமான பறவை நீலே பங்கோம் வாலி, ப்ளூ ஃபெதர்ஸ் இருக்கிறது, நீல கலர் ரக்கை இருக்கிறது, மேஹூ நான் தான் அப்படின்னு சொல்லுது. இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் வந்து த்ரிஷா ஒரு பாட்டு பாடுவாள், அது கூட கிண்டல் பண்ணி அந்த ஜெயம் ரவி ஒரு பாட்டு பாடுவோம். என்ன, இந்த பேண்ட்டை துவைச்சதும் நானே, இந்த ஜட்டி துவைச்சதும் நானே, இப்படிலாம் வந்து அந்த பாட்டு பாடுவான். ஸோ அது வந்து அதே மாதிரி இந்த பறவை வந்து என்ன சொல்லுது, நான் தான், யார் வந்து இந்த பீக்கை வச்சு இந்த சோளம் சீட்ஸ் எல்லாம் வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்றாங்களோ, ரசிச்சு சாப்பிட்றாங்களோ, ப்ளூ கலர் ஃபெதர்ஸ் இருக்கே, அந்த சந்தோஷமான சின்ன பறவை நான் தான். மேஹூ முஜே அன்ன சே பகுத் பியார் ஹே, எனக்கு இந்த சாப்பாடு மேலே ரொம்ப, எனக்கு இந்த சாப்பாடை வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபுட், அன்னன்னா என்ன, ஃபுட், அதாவது தானியங்களை சாப்பிட்றதுல அதை சொல்கிறாங்க. எனக்கு இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பறவையே வந்து அதை பற்றி சொல்லிக்குது. வஹ் சிடியா ஜோ கண்ட் கோல்கர், எந்த பறவை அது கண்ட் கோல்கர் நல்லா த்ரோட்டை ஓப்பன் பண்ணி பூடே வன் பாபா கி காத்தேர். பூடே வன் அப்படின்னா ரொம்ப பழமையான காடு. ஓகேயா, ஆக்சுவலாக பூடேன்னா ரொம்ப வயசானவங்கள சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பூடே வன்னுங்கிறதுனால அது மனுஷனை குறிக்கல, அது வந்து ஃபாரஸ்ட்டை குறிக்குது. ஸோ அதை வந்து இப்போ பழமையான ஃபாரஸ்ட்டில் வந்து இருக்கிற வன்னை வந்து அது என்னன்னு சொல்லுது, வன் பாபான்னு சொல்லுது. வன தேவதை அப்படிலாம் வந்து ஏதோ படத்தில் தனுஷ்லாம் சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி. ஐ திங்க் அது தனுஷ் இல்லை, 7G ரெயின்போ காலனியில் வேற ஒரு ஹீரோ. ஸோ வனதேவதைலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது வந்து வன் பாபா, வனத்தை வந்து பாபான்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ அந்த பழமையான வன் பாபா கி காத்தேர், அதாவது அந்த பழமையான ஃபாரஸ்ட்டுக்காக ரஸ் உண்டேல்கர் காலேத்தி ஹே அப்படின்னா என்ன, ரொம்ப ரசித்து அப்படியே ரசனையை கொட்டி எந்த பறவை வந்து பாடுதோ. சோட்டி முஹ் போலி சிடியா, அந்த சின்ன வாய் இருக்கிற, வாயில் பாடுற பறவை வந்து நீலே பங்குவாலி மேஹூ, அந்த
ப்ளூ கலர் ஃபெதர்ஸ் இருக்கிற பறவை வந்து நான் தான். முஜே விஜன் சே பகுத் பியார் ஹே, எனக்கு வந்து தனிமை ரொம்ப பிடிக்கும். சாரி, இங்கே இருக்குது. ஓகே, நீலே பங்க்வாலி மேஹூ, அந்த நீல ரெக்கையுடையவள் நான் தான். முஜே விஜன் சே பகுத் பியார் ஹே, எனக்கு தனிமை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. யார்? அந்த பறவை. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேரால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரசித்து ஓகே, அது வந்து நம்ம சாப்பாடை ரசித்து நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு நம்ம வந்து சாப்பிட்ணும், கண்டென்ட்மெண்ட்டோட. ஓகே, கண்டென்ட்ஃபுல்லாக நம்ம வந்து சாப்பிட்ணும், நம்ம கிடைக்கிறத நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பேரால் சொல்ல வராங்க. செகண்ட் பேரால் வந்து என்னென்னா, இது யாரோ ஒரு ஃபாரஸ்ட்டு வனத்துக்காக வந்து அது த்ரோட்டை ஓப்பன் பண்ணி பாடுது இல்லையா? அப்புறம் வந்து தனிமையை வந்து ரசிக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம மற்றவங்களுக்காக வி நீட் டு டூ சம்திங். ஓகே, நம்ம வந்து நல்ல விஷயங்கள் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப அதை வந்து சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தனிமையாக இருந்தால் கூட அதை வந்து நம்ம ரசிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராலேருந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து தேர்ட் பேரா என்ன சொல்கிறாங்க? வஹ் சிடியா ஜோ, எந்த பறவை அது? சோஞ்ச் மார்க்கர், அதோட சோஞ்ச் மார்க்கர்னா அதே மாதிரி அந்த பீக்கை வச்சு கொத்தி சண்டி நதி கா தில் டட்டோல்கர் அப்படின்னா என்ன? சண்டி நதினா ரொம்ப ஓவர்ஃப்ளோயிங் வாட்டர் இருக்கிற ரிவர். ஓகே, அந்த மாதிரி ஒரு நதியில் வந்து தில் டட்டோல்கர். தில் டட்டோல்கர்னால் என்ன? ஒரு மாதிரி அலைப்பாயிருது. இப்போ நமக்கு வந்து கண்ணே தெரியாமல் ஒரு இடத்துல இருட்டாக இருக்குது, அந்த இடத்துல எங்கடா ஸ்பெக்ஸ் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை வச்சு தேடுறோம்ல, அந்த மாதிரி அலைப்பாயிரும் இல்லையா? அந்த மாதிரி அலைப்பாயும் மனதோட ஜல் கா மோத்தி லே ஜாத்தி ஹே. அதாவது இங்கே வந்து தண்ணியை வந்து பேர்லுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது இப்போ தண்ணியை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? முத்து இப்போ நம்ம தண்ணீர் துளிகளை முத்து மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி முத்துன்னு அதை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஜல் கா மோத்தி லே ஜாத்தி ஹே, அந்த தண்ணி இதுலேருந்து அந்த முத்தை வந்து எடுத்துகிட்டு போகுதோ, அந்த முத்தான தண்ணியை வந்து அதோட பீக்கை வச்சு இந்த ஃப்ளோயிங் லிவரில் அலைப்பாஞ்சு எப்படி அதை எடுத்துகிட்டு போகுதோ. சோட்டி கர்பீலி சிடியா, அந்த சின்ன ப்ரௌடான பெருமிதமான பறவை. கர்பீலின்னா வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறது. ஓகே, பெருமிதமாக நினைக்கிறது. நீலே பங்க்வாலி, அந்த ப்ளூ கலர் ஃபெதர் உடையவள். மேஹூ, நான் தான். முஜே நதி சே பகுத் பியார் ஹே, எனக்கு நதிகளையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்கேருந்து இந்த பேரால் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அதுக்கு யாருக்கிட்டையும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. நமக்கு தேவையானது நம்மளே வந்து எடுத்துகிட்டு போயிடணும். எப்படி வந்து பறவை வந்து அதுக்கு தேவையான தண்ணீர் துளிகளை வந்து எப்படி முத்து மாதிரி எடுத்துகிட்டு போகுதோ, அந்த மாதிரி வந்து நீங்களே தேடி போயிட்டு உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கணும். அதை பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்களே எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை பற்றி பெருமிதமாக ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரால் சொல்கிறாங்க. ஸோ இந்த சாப்டர் இந்த போயமோட லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சிடுது. ஸோ இதோட புக் பேக் எக்ஸசைசஸ் வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஐ வில் அட்ரஸ் த கமெண்ட்ஸ். தேங்க்யூ.